வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்போம். அது எந்த வகையில் கொடுப்போம்னா, பெரும்பாலும் பழமொழியில் தான் கொடுப்போம். ஒரு சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சொல்றது. அதே போலதான் திருவள்ளுவர் அவர்கள் தன்னோட திறன் மூலம் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை குரல் வழியா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குரல் 2 குரல் வழியா மக்களோட செயல்பாட்டை சொல்லல, ஒரு குரல்ல இருந்து 1330 குரல் வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதுல அதிகாரங்கள்ங்கிற பிரிவும் இருக்கு. அது 133 பகுதியாவும் இருக்கு. ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு செயல்பாடு தேவையோ, எந்த ஒரு செயல்பாடை நடத்தணுமோ அதை தெளிவாவே கொடுத்திருப்பாரு. திருக்குறளை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். அந்த வகையில திருவள்ளுவர் எங்க இருந்து வந்தாரு, திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குடும்பத்தை பத்தி, மக்களுடைய அபிப்பிராயம், அவர் எழுதின திருக்குறளை பத்தியுமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவையுமே லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருக்குறளை எழுதினவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் அவர்கள்தான். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. ஆனா அதற்கான சரியான ஆதாரமும் இங்க கிடையாது. ஆனா சில விஷயங்கள் அறிஞ்சதுக்கு அடுத்து பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து திருவள்ளுவரோட பிறந்த ஆண்டு கிமு 31 இருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த வருடம் தான் இன்றைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணப்பட்டுட்டும் இருக்கு. அதாவது தை மாதம் 2ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டுமே இருக்கு. திருவள்ளுவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேரு மதுரைன்னு சொல்றாங்க. அதே போல மயிலாப்பூர், சென்னையில உள்ள மயிலாப்பூர்னு சொல்லப்படுது. ஆனா அவர் பிறந்ததற்குமான சரியான ஆதாரமும் இங்க இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக திருவள்ளுவர் அவர்களோட மனைவியின் பெயர் வாசுகி. அடுத்ததாக திருவள்ளுவருடைய பெற்றோர் பெயர் எல்லாருக்கும் தெரியும். அதாவது தன்னுடைய முதல் திருக்குறளையே அதை பதிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். திருவள்ளுவர் அவர்களோட பெற்றோர்கள் பெயர் ஆதி பகவன். அதை தொடர்ந்து திருவள்ளுவர் அவர்களுக்கு பல வகையில பெயருமே சூட்டப்பட்டிருக்கு. அது போல திருவள்ளுவர் அவர்களுக்கு உண்மையான பெயர் திருவள்ளுவர் இல்லைன்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இவருக்கு இந்த வகையிலையும் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுப்பங்கி, முதற்பாவலர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். திருக்குறளை தொடர்ந்து வழிவந்த நூல்னு என்னன்னு பார்த்தோம்னா ஞான வெட்டியான், பஞ்சரத்தினம். இந்த 2 புத்தகங்களும் திருவள்ளுவரை தொடர்ந்து அதே வழியில வந்த காரணத்தினால இதை எழுதினவர் பெயரையுமே திருவள்ளுவர்னே சொல்லப்படுது. திருவள்ளுவர் தன்னோட புத்தகத்துல அதிகமாக சைவத்திற்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு பக்கம் மக்கள் அவரை சைவர்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து அதற்கும் மேல இன்னும் நிறைய கருத்துக்கள் வீகனை தொடர்ந்து சொல்றாங்க. அதனால திருவள்ளுவர் பெரும்பாலும் வீகனாக கூட இருக்கலாம் என்றும் ஒரு சைட் சொல்லப்படுது. இதனால கோடச்சேரி சிவத்திரு வளையானந்த அடிகள் அவர்கள் திருவள்ளுவர் சித்தாந்த சைவர் எனும் நூலையுமே எழுதியிருக்காரு. இதை தொடர்ந்து அவரை சிறப்பிக்கும் விதமா அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் பிறந்த இடமா சொல்லப்படக்கூடிய ஊரான மயிலாப்பூர்ல அவருக்கான ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில் சென்னை மயிலாப்பூர்ல உள்ள முண்டக கன்னியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்தை விசிட் பண்ணிட்டு வாங்க. மட்டும் இல்லாம தமிழகத்திலையும் சரி, இந்திய தேசத்தோட கடைக்கோடியான கன்னியாகுமரியில இந்த 3 கடல்களும் சங்கமிக்கும் இடத்துல திருவள்ளுவரோட திருவுருவ சிலையும் நிறுவப்பட்டிருக்கு. அவர் இயற்றிய திருக்குறள்ல 133 அடிகள் இருக்கு. அதன் நினைவாக அந்த சிலை 133 அடிகள் உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அந்த சிலையின் செய்த சிற்பியோட பெயரு கணபதி ஸ்தபதி. இன்னும் அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும்னா, திருவள்ளுவரோட காலம் குறைஞ்சது கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளார இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததா கடைசியா சொல்லணும்னா, திருவள்ளுவர் அவர்களோட இறப்பு இன்னைக்கு வரைக்கும் எந்த இடம், எந்த ஊர், என்ன காரணம்னு சொல்லப்படல, தெரியவும் படல. எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலன்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா சொல்லணும்னா, திருவள்ளுவர் அவர்கள் தான் உயிரோட இருக்கும் பொழுதே சொல்லியிருக்காரு, நான் இறந்து போயிட்டேன்னா எந்த ஒரு ஜீவனுக்கும் இழப்பா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காட்டுல என்ன போட்டுருங்க, அங்க உள்ள நாய் நரிகள் ஏதாவது எடுத்துட்டு போய் சாப்பிடட்டும், அந்த நிலைமையிலும் நான் உதவிகரமாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்னதான் திருவள்ளுவர் அவர்களை பற்றி தெளிவான கருத்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலனாலும் அவர் எழுதிய திருக்குறள் என்பது உலக பொதுமுறையாகவே கருதப்படுது. 3 படிநிலை, 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள்ல ஒரு மனிதனோட வாழ்க்கையை அடக்கி முழுவதுமா சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. கண்டிப்பா அதை மனப்பாடமும் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.